Hello aspirants, I am Akash. I welcome you all to the Daily Current Affairs Initiative BTH Beyond the Headlines. இந்த இனிஷியேட்டிவ்ல நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக் கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் 2027 அதை வந்துட்டு டெய்லி ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் எடுத்து வி யூஸ் டு டிஸ்கஸ். தென் அந்த வீடியோஸ் எப்போதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே பை ஆஃப்டர்நூன் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே, பிஃபோர் கோயிங் இன் டு டுடே செஷன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நம்ம கன்வே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன அக்ரீவன்ஸை சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஸ்லைடோட கலரில் இஷ்யூ இருந்தது, தென் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். செகண்ட் திங் நம்ம என்ன அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டதுனால நம்ம இதை சொல்கிறோம். என்னென்னா, எப்படி எஃபெக்டிவாக இந்த செஷனை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயர்லாங் இந்த மாதிரி இந்த செஷனை மட்டும் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கு வெறும் 5 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம், அதில் நம்மளே கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி தான் சொல்கிறோம். அதில் ஏதாவது ஒரு 5 to 7 பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி மோர் தென் இனஃப். இன்னொரு விஷயம், நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அது இந்த கிளாஸில் போடுற ஸ்லைட்ஸை நம்ம போடுறோம், அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலே போதும். சில பேர் வந்துட்டு ஸ்லைடு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ செக் த டிஸ்கிரிப்ஷன், ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி டுடேஸ் டாபிக். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு பிரிக்ஸு, தென் செகண்ட் வந்துட்டு பேக்ஸ், தேர்டு வந்துட்டு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, தென் ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர் டீஸ்டா, அண்ட் ஃபிஃப்த்து வந்துட்டு இந்தியன் யாக் பற்றி பார்க்க போகிறோம், சிக்ஸ்த்து வந்துட்டு மிஷன் திருஷ்டி பற்றி பார்க்க போகிறோம், அண்ட் ஃபைனலி ஏவிசி மென்ஸ் வாலிபால் கப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு டேயோட ஃபஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்ன்றது என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு இப்போது எதுக்காக நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரப்போகிற சமிட்டை வந்துட்டு இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சமிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவலி தேல் கண்டக்ட் மீட்டிங். அந்த மீட்டிங் பேர் தான் சமிட்னு சொல்கிறது. அந்த மீட்டிங்கில் ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அவங்க டிக்ளரேஷன்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி ட்ரக்ஸ்க்காக பண்ணுவாங்க, தென் மணி லாண்டரிங்காக பண்ணுவாங்க. அது இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனை பற்றி இட் வில் டிஃபர். அப்போது நமக்கு செப்டம்பரில் தான் சமிட் நடக்க போகுது. அந்த சமிட் நடக்கும் போது அந்த சமிட்டில் நடந்த டிக்ளரேஷன் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் அதை பற்றிலாம் பார்ப்போம். இப்போதைக்கு வாட் இஸ் பிரிக்ஸ், பேசிக் ஐடியா, அதோட மெம்பர் கண்ட்ரீஸ்ன்றது மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பிரிக்ஸ்ன்ற ஆர்கனைசேஷனோட பேசிக் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 எமர்ஜிங் எக்கனாமிஸ் ஆல் டுகெதர் சேர்ந்து ஃபார்ம் ஆன ஆர்கனைசேஷன் பேர் தான் பிரிக்ஸ். அந்த பிரிக்ஸ்ன்ற டேர்ம் யார் வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜிம் ஓ'நெயில்ன்றவர் தான் வச்சிருப்பார். ஸோ இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் படிக்கிறப்போ மெம்பர் கண்ட்ரிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்கணும். அப்புறம் ஏதாவது சமிட் நடந்ததுன்னா அதோட பேசிக் தீம் அது நமக்கு தெரியும். ஏன்னா யூஸ்வலாக கொஸ்டின்ஸ் வந்து அதில் தான் கேட்குறாங்க. அப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிரிக்குன்னு தான் இருந்தது, BRIC, பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா தான் வந்து. லேட்டராக சவுத் ஆஃப்ரிக்கா ஆட் ஆச்சு பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இன்னும் அடுத்தடுத்த சப்சிக்வெண்ட் இயர்ஸில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் ஆச்சு. அந்த எக்ஸ்பான்ஷன் எதுக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் சவுத் கோஆப்ரேஷன். இப்போ சவுத் கோஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபலி அது குளோபல் நார்த் அண்ட் குளோபல் சவுத்துன்னு சொல்லுவாங்க. குளோபல் சவுத் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் நிறைய இருக்கும். குளோபல் நார்த் பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் மேலே இருக்கும். ஸோ அப்போ அந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் வரணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பான்ஷன் நடந்ததுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆஸ் ஐ செட் ஏர்லியர் சமிட் வந்து செப்டம்பரில் நடக்க போகுது. ஸோ அந்த சமிட்டோட தீம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதுதான் நம்மளோட தீமு. தென் அந்த சமிட்டில் யார் யூஸ்வலாக மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எய்தர் ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஆர் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் ஸ்டேட்னா யாருன்னா, இப்போ நம்மளோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட்ன்றது பிரசிடென்ட், ஓகேவா, நாமினல் ஹெட்னு சொல்லுவாங்க. ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், ரியல் ஹெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது வந்து தான் அந்தந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ண வருவாங்க. தென் நம்ம சொன்ன மாதிரி 11 கண்ட்ரிஸ் இருந்திருக்கு. இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி 2001 தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4 கண்ட்ரிஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. 2005 தான் நமக்கு சவுத் ஆஃப்ரிக்கான்றவங்க இன்க்ளூட் ஆகிருக்காங்க. தென் 2024 ஈரான், UAE, சவுதி அரேபியா அண்ட் ஈஜிப்ட், எத்தியோப்பியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. தென் ரீசென்ட்லி ஆட் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2025 இந்தோனேஷியான்ற கண்ட்ரி வந்துட்டு மெம்பராக ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இதோட நிமோனிக் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஷ்யூ ரைஸ் டு பிரேசில், ஓகேவா? அப்போது இந்த நிமோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பர்சனல் தான். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்படி இருக்கப்போ இந்த இந்தியா இஷ்யூ ரைஸ் டு பிரேசில்னு சொல்கிறப்போ இந்தியாவில் நம்ம இந்தியானே சொல்லிட்டோம். தென் ஐயில் வந்துட்டோம்னா ஐயில் ஈரான் சொல்லலாம், தென் எஸ்ஸில் சவுதி சொல்லலாம், தென் அகைன் அடுத்த எஸ்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லலாம், யூவில் UAE சொல்லலாம், ஈயில் எத்தியோப்பியா சொல்லலாம், தென் நமக்கு ரைஸு ரஷ்யா, இந்தோனேஷியா, சைனா. இங்கே வந்துட்டு நம்ம எத்தியோப்பியா சொல்லிட்டோம்னால இங்கே ஈஜிப்ட் சொல்லலாம், டு பிரேசில். ஸோ 11 கண்ட்ரிஸ் வந்து ஈஸியாக அகாமடேட் ஆகிடும். நிமோனிக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா இஷ்யூ ரைஸ் டு பிரேசில், ஓகேவா?
டன். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் கொஷனுக்கு போவோம். இது வந்துட்டு 18th பிரிக்ஸ் சமிட், இப்போ நடக்க போகிற இந்த வருஷம் நடக்க போகிற சப்மிட். ஸோ அந்த சமிட் 18th பிரிக்ஸ் சமிட் வாஸ் ஹெல்ட் அண்டர் தி சேர்ஷிப் ஆஃப் இந்தியா இன் நியூ டெல்லி. அப்போ நியூ டெல்லி தான் நடக்க போகிற. யார் நம்ம சொன்னோம், நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணுறோன்றதை சொன்னோம். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சம் ஆஃப் தி மெம்பர்ஸ் இன்க்ளூட் இந்தியா, சைனா, ஈராக், பிரேசில், ரஷ்யா அண்ட் எத்தியோப்பியா. ஈராக் வராது, ஏன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஈரான் தான் வரும்னு பார்த்தோம். அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணால் ஆன்சர் கிடைக்குதா பாருங்கள். அப்போது ஏ அண்ட் பி எலிமினேட் பண்ணிடலாம். வி ஆர் லெஃப்ட் அவுட் வித் ஒன்லி சி அண்ட் டி. அப்போ ஒன்று டிஃபால்ட்டாக கரெக்டுன்னு தெரிஞ்சுது. தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிப்போம். இந்த தீம் ஆஃப் த 18th நம்ம என்னன்னு பார்த்தோம், தீம் வந்து இப்போ தான் பார்த்தோம், பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்டுன்னு ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 3. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு அதில் நம்ம என்ன படிக்கக்கூடாது அப்படின்னு. இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னால் யாருன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் திறக்கும் போது யாரெல்லாம் மெம்பராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் லேட்டர் நிறைய பேர் ஆட் ஆகிருப்பாங்க. இப்போ ஃபவுண்டிங் இது வந்துட்டு யூபிஎஸ்சியில் ஒரு ஃபேவரட்டான ஏரியா, எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து ஃபவுண்டிங் மெம்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரிக்குன்னு பார்த்தாலும் அவங்க 4 பேருமே ஃபவுண்டிங் மெம்பர். கிளியர்? ஸோ ஓகே, இதுதான் நமக்கு பிஒய்க்குள்ளே கேட்ட கொஸ்டின். நம்ம எப்பயுமே கொஸ்டின் வந்துட்டு பிஒய்க்குள்ளே ரிலேட் பண்ணுவோம்ல, அப்படி பார்க்குறப்போ 2025 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, யார் சேர்ஷிப்பு, யார் அந்த சமிட்டோட தீமு, தென் இந்தோனேஷியா வந்து மெம்பராக இல்லையா. ஸோ யார் மெம்பராக இல்லையான்ற மட்டும் தெரிஞ்சால் போதும். இன்னொரு விஷயம் நமக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் நமக்கு தெரிய வேண்டியது, இப்போ கம்மி கண்ட்ரிஸ் போகும்போது லெஸ் தென் 10 கண்ட்ரிஸ் இருந்தால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மோர் தென் இப்போ G20 போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்தியா மெம்பராக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா இட் வில் பி யூஸ்ஃபுல். செகண்ட் விஷயம் என்னென்னா, இந்தியாவை தாண்டி வேறு ஏதாவது மேஜர் கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்காங்களா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலும் அது ஈஸியாக நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், சைனா மெம்பராக இல்லையா, USA மெம்பராக இல்லையா, UK மெம்பராக இல்லையா, அந்த மாதிரி மேஜர் பிளேஸ், ஜப்பான் மெம்பராக இல்லையான்னு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி, பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேக்ஸ் எதுக்கு நமக்கு நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்துட்டு அது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு தான் நமக்கு கிரெடிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதோட ஸ்கோப் வந்துட்டு பியாண்ட் அக்ரிகல்ச்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ அதனால் இது நியூஸில் இருக்குது. அப்போது நமக்கு எது நியூஸில் இருந்தாலும் எதை நம்ம படிக்கிறோன்னு இருக்குது. இப்போது பேக்ஸோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வைடனாக இருக்குது. பட் நமக்கு கொஸ்டின் எங்கேருந்து வரும்னா, பேக்ஸ்னா என்னன்றது தான் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்ஸ் ஆர் வில்லேஜ் லெவல் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ். தென் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, தென் கலெக்ட் ரீபேமெண்ட்ஸ் ஃப்ரம் ரூரல் அக்ரிகல்ச்சரல் பாரோவர்ஸ். இப்போ என்னன்னா, இவங்க ரோல் லோன் கொடுக்கறது மட்டும் தான் பிரைமரி ரோல். ஆனால் இன் அடிஷன் டு தட் அவங்க வந்துட்டு மித்த விஷயங்களும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஃபர்டிலைசர் தருவாங்க, தென் வந்துட்டு சீடு தருவாங்க, பெஸ்டிசைட் தருவாங்க. இந்த மாதிரி அவங்க அதோட மெம்பர் ஃபார்மர்ஸ் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த பேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாக நமக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட் பேக்ஸ், தென் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டேட் பேக்ஸ். அப்போது இவங்க 2 பேர் எந்த ஆக்ட்லேருந்து அவங்களுக்கு பவர் வருது, யார் அவங்கள அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறான்னு தெரிஞ்சால் போதும். அப்போது when it comes to சிங்கிள் ஸ்டேட் பேக்ஸு நமக்கு எந்த இதில் ஆக்ட்லேருந்து பவர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட். ஓகேவா? யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு RCS பண்ணுவார். RCSனா என்னன்னா, ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கிளியரா? தென் மல்டி ஸ்டேட் பேக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இது RCSன்னு சொல்ல மாதிரி இது CRCS. ஓகே, சென்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட். பார்த்தீங்கன்னா வெறும் மேலே ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆக்ட் பார்த்த மாதிரி இது வந்துட்டு மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இன் அடிஷன் டு திஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்டேட் பேக்ஸ் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? தென் மல்டி ஸ்டேட் பேக்ஸ் என்ன எங்கே இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. சரி, ஓகே. அப்போது ஸ்டேட் லிஸ்ட்னா என்ன, யூனியன் லிஸ்ட்னா என்ன? ஸோ என்னன்னா, நம்மளை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. அப்போது அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை ரூல் பண்ணணுன்றதுக்காக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது யூனியன் கவர்மெண்ட் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் ரூல் பண்ணணும்னு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வந்துட்டு இதில் வந்துடும்னா யூனியன் லிஸ்ட்டில் வந்துடும். கிளியரா? தென் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு எந்த லிஸ்ட்டில் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துடும். சில ஏரியாஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கும். ஸோ அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்னென்னா 2 பேரும் லா மேக் பண்ணலாம், போத் சென்ட்ரல் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட். பட் யாருக்கு வந்து ஓவர் ரைட் பண்ணுற பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான். ஓவர் ரைட்னா என்னென்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு லா மேக் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு லா மேக் பண்ணுதுன்னா யூனியன் கவர்மெண்ட்டோட லா தான் வந்துட்டு கடைசியில் வில் ப்ரிவைல். கிளியர்?
ஓகே தென் யாரெல்லாம் எலிஜிபிள் ஃபார்மர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல், ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸு. மெம்பர்ஷிப் வந்து ஓப்பன் டு எலிஜிபிலிட்டி வந்து எப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ்க்குலாம் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்கிறோம்ல மார்ஜினல், ஸ்மால், மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா லேண்ட் ஹோல்டிங்ஸை பற்றி பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்மக்கிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்கும் அதை பேஸ் பண்ணி. இப்போ நம்மக்கிட்ட நிறைய லேண்ட் இருந்தால் நம்ம லார்ஜ் ஃபார்மில் இருக்கும், நம்மக்கிட்ட கம்மி லேண்டு தான் இருக்குன்னா நம்ம மார்ஜினல் ஃபார்மர்ஸில் இருப்போம். ஓகேவா? இப்போ இது முக்கியமான விஷயம். இந்த கிரெடிட் ஸ்ட்ரக்சரில் இப்போ கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து கிரெடிட் கொடுக்குது. அந்த ஸ்ட்ரக்சரில் யார் கிராஸ் ரூட் லெவலில் இறங்கி வேலை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா பேக்ஸ் தான். ஸோ பேக்ஸ் தான் பேஸ் லேயரில் இருக்குது. தென் அதை விட மேலே யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் டிசிசிபி இருப்பாங்க. அது கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருப்பாங்க. அண்ட் தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் நமக்கு டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னு இருக்காங்க. ஸோ அப்போது பீப்புள் கிட்ட யாருக்கு ஈஸியாக கனெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்ஸ்க்கு தான் கனெக்ட் இருக்கும். ஓகே, ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பேக்ஸ் கான்ஸ்டிடியூட் தி லோவஸ்ட் டயர் இந்த ஷார்ட் டர்ம் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. இப்போ தான் பார்த்தோம் பேக்ஸ்ன்றது தான் இனிஷியல் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. தென் பேக்ஸ் ப்ரொவைட் ஷார்ட் டர்ம் அண்ட் மீடியம் டர்ம் அக்ரிகல்ச்சரல் லோன் டு ஃபார்மர்ஸ். எக்ஸாக்ட்லி நம்ம வந்துட்டு லோன்ஸ் கொடுக்குறோம். இன் அடிஷன் டு அந்த லோன்ஸ் தாண்டி அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ் தரோம்னு சொன்னோம். அந்த லோன்ஸில் ஷார்ட் அண்ட் மீடியம் டர்ம் லோன்ஸ் தான் தரும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு லார்ஜ் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ் டு இன்ஷூர் ஃபினான்ஷியல் வயபிலிட்டி. அப்போ வந்துட்டு நம்ம யார் யாருக்கு லோன் தரோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் லோன் தரல. ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி மார்ஜினல், ஸ்மால், மீடியம், லார்ஜ் 4 பேருக்குமே தரும். திஸ் மேக்ஸ் தி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே இந்த 3மே எலிமினேட் ஆகிடும். வி ஆர் லெஃப்ட் அவுட் வித் ஒன்லி ஏ. ஓகே ஓகே பிஒய்க்கியோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல டிசிசிபி. இப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்ல, அப்போ டிசிசிபின்றது பிஒய்க்கில் ஆல்ரெடி இருக்குன்றப்போ அதோட பெரிஃபரல் ஏரியாஸாக இதையும் கேட்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் யார் வந்துட்டு அதிகமாக லோன் கொடுக்குறா, தென் இதோட பேசிக் அப்ஜெக்டிவ். ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் படித்தாலும் அதோட பேசிக் அப்ஜெக்டிவ்லேருந்து தான் கொஸ்டின் வருதுன்றது இதுலேருந்து நம்ம இன்ஃபர் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம பிஒய்க்கு அப்ரோச் பண்ணணும். கிளியரா? 2020 கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும், தென் நமக்கு பிஒய்க்கில் வேறு ஸ்பெல்லிங் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேமான பர்சன் தான், ஒரு இடத்துல ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கலான்ட்டு தான் நான் இன்டென்ஷனலாக அந்த ஸ்பெல்லிங் கொடுத்தது. ஸோ இப்போ இவர் வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி. இவர் எதுக்கு நியூஸில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பர்த் ஆனிவர்சரி ரீசெண்டாக போச்சு. ஓகேவா? நம்மளோட ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இவரை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஹி இஸ் பின் இன் நியூஸ். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். இப்போ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் ஆச்சு, அதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 100 years ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், பர்த் இயர் ஆனிவர்சரி ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல், அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இல்லைனா இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் எக்ஸ்கவேஷன் எதாவது நடக்கும், புதுசாக ஒரு ஐவிசி சைட் கண்டுபிடிப்பாங்க. அப்படி வச்சு தான் நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ண முடியும். ஸோ ஓகே, இவர் யார் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் லீடரு, எஜுகேஷனிஸ்ட்டு, பேரிஸ்டர்னா என்னன்னா லாயர் தான். மோஸ்ட்லி வந்து இது அந்த யூகே, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஏரியாஸில் யூஸ் பண்ணுற டேர்மு. அப்படி பார்த்தப்போ நம்ம மாடர்ன் இந்தியாவில் நிறைய பேர் பேரிஸ்டர் வாங்கியிருப்பாங்க. அதில் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி பர்சனாலிட்டிஸ். ஓகே, தென் இஸ் அ பொலிட்டிஷியன், அது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதேமாதிரி இவர் ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஒய்க்குள்ள ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ வேறு என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு வைஸ் சான்சலர் ஆஃப் கல்கட்டா யூனிவர்சிட்டியில் இருந்திருக்காரு. அப்போ கல்கட்டா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராக இருந்திருக்காரு. அதுவும் யங்கஸ்ட் ஏஜ்லேயே அந்த பொசிஷனுக்கு போயிருக்காரு. அதுக்கு இன் அடிஷன் டு தட் நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. எங்கேருந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் இருந்து. கிளியரா? ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரம் பெங்கால்லேருந்து இவர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் இவரை பற்றி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இவர் வந்து மகாபோதி அப்படின்ற ஒரு சொசைட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அந்த மகாபோதி சொசைட்டின்றது என்ன அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் கூட அசோசியேட் ஆகிருக்கு. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்டு ஃபார் தி ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் சேக்ரட் ரிலிக்ஸ். ஓகேவா? இந்த விஷயத்தை கன்சர்வ் பண்ணுறதுல, ப்ரிசர்வ் பண்ணுறதுல அந்த சொசைட்டியோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருந்திருக்கு. இவரோட அனதர் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இனிஷியலாக ஐஎன்சியில் தான் இருந்திருக்காரு. ஐஎன்சினா என்னது? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இனிஷியலாக காங்கிரஸில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இந்து மகாசபாவில் ஒரு மேஜர் லீடர் ஆகிறாரு. ஈவன் என்னென்னா இதோட முக்கியமான விஷயம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் நேருவோட கவர்மெண்ட்டில் அவர் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் நமக்கு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்ன்ற போஸ்டிங் அவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டியூ டு ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் அவர் வந்துட்டு வெளியே வந்துட்டு நமக்கு பாரத ஜனசங் அப்படின்ற ஒரு பார்ட்டியை ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். அந்த பார்ட்டினா நம்ம இப்போ இருக்க கரண்ட் பிஜேபியோட ப்ரீகர்சர். கிளியரா? ஸோ அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளை மினிஸ்டர் அண்டர் பிரைம் மினிஸ்டர்
ஜவஹர்லால் நேரு. தென் பாரதிய ஜனசங் எப்போனா 1951 அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா, ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நமக்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜியோட அசோசியேட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இவர் தான் அவர். ஸோ அவருக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் தி கான்டெம்பரரி ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிடுவோம். அங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், he became the youngest vice chancellor of Calcutta University. கரெக்ட், இப்போ தான் பார்த்தோம். he was a member of Constituent Assembly of India. கரெக்ட். he served as a president of Mahabodhi Society. பார்த்தோம். he founded the பாரதிய ஜனசங் in 1951. ஸோ ஹிஸ்ட்ரியில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிடில் டைப்பில் கேட்குறது ஒரு விஷயம். ஒரு 4-5 பாயிண்ட் அவங்களுக்கு அசோசியேட் பண்ணி சொல்லிட்டு தி அபவ் டிஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி. கிளியர். நான் சொன்னல PYQ ஆல்ரெடி என்ன டைப்பில் கேட்டிருக்கான் பாருங்கள். எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2024 கேட்டிருக்காங்க. பார்ட்டி அவரோட லீடர். ஸோ பாரதிய ஜனசங் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. இப்போ ஆனிவர்சரினப்போ இப்போது நம்ம சைடு ஏர்லியர் என்னன்னா PYQல இந்த ஒரு டேர்ம் மென்ஷன் ஆயிருக்குன்னா சப்சிக்வெண்ட் இயர்ஸில் அதுலேருந்து கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இவர் வந்து ஆல்ரெடி மென்ஷன் ஆயிருக்காருன்னா கம்மிங் இயர்ஸில் கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஸோ பேர் பேஸ்டு கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின். ஓகே, அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீஸ்டார் ரிவர். இந்த டீஸ்டார் ரிவர்ன்றது எதுக்கு நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் சைனாவும் அந்த டீஸ்டார் ரிவர் ப்ராஜெக்டை வந்துட்டு ரீவேம்ப் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பாங்க. அதனால் இப்போ டீஸ்டார் ரிவர் இஸ் இன் நியூஸ். இதுதான் நம்ம சொல்கிறது. இப்போ இந்த டீஸ்டார் ரிவர் ட்ரீட்டியை வந்துட்டு டாக்ஸ் வந்து திருப்பி ரீவேம்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்போ நம்ம டீஸ்டார் ரிவர் தான் படிக்கணும். கிளியரா. ஸோ டீஸ்டார் ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் ஆகுது. இந்த லேக் ரொம்ப முக்கியம், சோலாமோ லேக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பவுண்ட்ரி கிளேஷியரும் முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு லேக்காக இருந்தாலும் சரி, கிளேஷியராக இருந்தாலும் சரி, இந்தியாவில் நிறைய இருக்கும். கரெக்டாக. வேர்ல்டில் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாது. எதெல்லாம் படிக்கலாம்னா முன்னாடியே நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்கு வந்து எது நியூஸில் இருக்குன்னு படிக்கலாம், எது PYQல வந்திருக்குன்னு படிக்கலாம், எது டெஸ்ட் சீரிஸில் வந்திருக்குன்னு படிக்கலாம். அப்போ இது நியூஸில் இருக்குன்னா இதை எடுத்து படித்து வச்சுக்கணும். அப்போ இந்த டீஸ்டார் ரிவர் கூட அசோசியேட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோலாமா லேக்கும் தென் பாகுண்ட்ரி கிளேஷியர். எங்கே இருக்குன்னா நார்த்தன் சிக்கிமில் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவரோட ஒரு மேஜர் ட்ரிபியூட்ரி. கரெக்டாக. ட்ரிபியூட்ரினா என்னென்னா ஸ்மாலர் வாட்டர் பாடிஸ் ஜாயினிங் தி லார்ஜர் வாட்டர் பாடிஸ் கம்பேரிட்டிவ்லி. ஓகேவா. தென் இது பார்த்தீங்கன்னா இட் மீட்ஸ் பிரம்மபுத்திரா அட் ஃபல்சாரி இன் பங்களாதேஷ். அப்போது பிரம்மபுத்திரான்ற ரிவரில் இது எந்த பிளேஸில் ஜாயின் ஆகுதுன்றதும் நமக்கு முக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவருக்கு வந்துட்டு பிரம்மபுத்திராவுக்கு வந்துட்டு ஜமுனான்னு பங்களாதேஷில் நேம். இப்போ எப்படி இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ்க்கு நடக்கும். ஒரு ரிவர் வந்துட்டு ஒரு 3 கண்ட்ரியில் ஃப்ளோ ஆகுதுன்னா ஒரு கண்ட்ரிலையும் ஒரு பேர் வைப்பாங்க. ஸோ இதுவும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணிக்கலாம், எந்த ஸ்டேட்ஸில் அது ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்குறப்போ இந்த ரிவர் எதில் ஃபால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் ஃபால் ஆகுது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ட்ரிபியூட்ரிஸ் படிக்கணும். ஓகேவா. அப்போ டீஸ்டார் ரிவர்ன்றதோட ட்ரிபியூட்ரிஸ் என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ராங்போ ரிவர், தென் ரங்கீத் ரிவர். இந்த ரங்கீத் ரிவர் தான் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி. ஓகேவா. அப்புறம் லேச்சன்சூ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சூன்னு ஞாபகம் வச்சுப்பேன். அகைன் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கதோ வச்சுக்கோங்க. இதில் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரியே மறந்துடக்கூடாது. இந்த ரங்கீத் ரிவர்ன்றதை ஷுவராக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மீதி 3 கூட ஓரளவுக்கு நம்ம கெஸ் எடுக்கலாம். பட் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அகைன் ரிவர் படிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சோர்ஸஸ் ரீசெண்ட் டைமில் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் இன்சைட்ன்ற ஒரு வெப்சைட் தான். இப்போ இந்த ரிவர் நியூஸில் இருக்கு நம்ம நடத்துகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது மிஸ் ஆகுது டாபிக் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த டாப்பிக்கை இல்லை ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், உங்கள் PCM கிளாஸஸ் போகிறப்போ உங்களுக்கு ஏதாவது ரிவரை பற்றி ஐடியா இல்லைனா அந்த ரிவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரிவர் இன்சைட் .com வந்து அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு டீட்டெயில்டாக UPSC சென்ட்ரிக்காக தேவையான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த இமேஜும் அங்கே தான் எடுத்துருக்கோம். அப்படி இருக்கப்போ நான் சொன்ன மாதிரி சோலாமா லேக் இதான் இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் இருக்குல்ல, இதுதான் டீஸ்டார் ரிவரோட ஃப்ளோ. ஓகேவா. இங்கே தான் ஆரிஜின் ஆகுது. அகைன் சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் வழியாக வந்துட்டு பிரம்மபுத்திரா கிட்ட இங்கே ஜாயின் ஆகுது. கிளியரா. இந்த இமேஜாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பயுமே பிக்டோகிராஃபி மெமரின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் UPSC ப்ரிப்பரேஷன். ஓகே. கொஸ்டின் என்ன கேட்பாங்க, இப்படி தான் சிம்பிளாக கேட்பாங்க. எங்கே ஆரிஜினேட் ஆச்சு, என்ன ட்ரிபியூட்டரி இருக்குது, எந்த ஸ்டேட்டில் போகுதுன்னு தான் சொல்லிட்டு. அப்போ எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவர். எஸ். ஓகேவா. இட் ஃப்ளோஸ் த்ரூ இந்தியா அண்ட் பங்களாதேஷ்னு கேட்டால் கண்டிப்பாக 2 ரிவர் ரெண்டு ஸ்டேட்லேயும் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுதுன்றது இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஆன்சர் இஸ் D 1 2 1 3. ஓகேவா.
தென் இப்போ பிஒய்க்யூவோட ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017 கேட்டிருக்காங்க. டீஸ்டான்றதை அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோர்ஸ் ஆஃப் ரிவர் டீஸ்டா இஸ் சேம் ஆஸ் பிரம்மபுத்திரா. அப்போது என்னென்னலாம் கேட்குறாங்க பாருங்கள். சோர்ஸை பற்றி கேட்குறாங்க, தென் ஆரிஜினேஷன் பாயிண்ட்டை பற்றி கேட்குறாங்க, தென் ட்ரிபியூட்டரி பற்றி கேட்குறாங்க, என்ன ஏரியாவில் ஃப்ளோ ஆகுதுன்னு மட்டும் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த பிஒய்க்யூவில் என்ன இன்ஃபர் பண்ணணுன்றதை நம்ம டைம் அண்ட் அகைன் ரீஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு ரிவர் படத்தில் என்ன படிக்கணும், ஆர்ஜின் படிக்கணும், ஏதாவது ட்ரிபியூட்டரி இருக்கான்னு படிக்கணும், என்ன ஸ்டேஜில் ஃப்ளோ ஆகுதுன்னு படிக்கணும், அதை சுற்றி ஏதாவது கிளேஷியர் அந்த மாதிரி வாட்டர் பாடிஸ் எதாவது இருக்கான்றதையும் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் யாக். இப்போ யாக்குன்றது ஒரு கவு ஃபேமிலியில் இருக்க ஒரு விஷயம் தான். ஓகேவா? அப்போது இந்த ஸ்பீஷீஸ் இப்போ இதனால் இது நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை மானிட்டர் பண்ணுற ஒரு ஹெல்த் சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா அது காலர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐஓடி பேஸ்டு காலர் சிஸ்டம் கண்டுபிடிச்சோம். இப்போ காலர்னா என்னென்னா நீங்கள் ரீசெண்டாக வந்துட்டு நம்ம ரோட்டில் போகிற மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காதில் வந்து ஒரு மாதிரி லேபிள் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான், இண்டிகேட்டருக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. லைக்வைஸ் அதுவும் ஒரு இண்டிகேட்டர் கைண்ட் ஆஃப் திங் வந்து பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இந்தியன் யாக் இஸ் இன் நியூஸ். ஓகேவா? இப்போ இந்தியன் யாக்கோட அந்த சிஸ்டம் நமக்கு நியூஸில் இருந்தாலும் நம்ம என்ன படிக்கணுன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ இந்தியன் யாக்கை வந்து என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஷிப் ஆஃப் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் ஷிப்புன்னு சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹிமாலயன் ரீஜனில் இட் இஸ் வெரி டஃப். ஓகேவா? அந்த மாதிரி ஏரியாவில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டாக் ஸ்பீஷீஸ். அப்போ அந்த ஹிமாலயன் ரீஜனில் அந்த லைஃப் ஸ்டாக் ஸ்பீஷீஸில் இந்த இந்தியன் யாக் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, என்னென்ன ஏரியாஸில் அது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது, சிக்கிம், இமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட். இந்த மாதிரி ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் மோஸ்ட்லி இருக்குன்ற ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே, தென் யாக்ஸ் ஆர் ஹைலி அடாப்டட் டு அந்த எப்பயுமே ஒரு ஸ்பீஷிஸ் படித்தா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதோட என்விரான்மெண்ட் ஹேபிடேஷன் என்னன்றதை நம்ம கண்டிப்பாக பார்த்து வைக்கணும். இப்போ எண்டமிக் டு இந்தியாவா இல்லையா, என்னென்ன ஃபீச்சர்ஸ்க்கு அது அக்செப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஹைலி அடாப்டட் டு லோ ஆக்சிஜன் கண்டிஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் கோல்ட் அண்ட் ரக்கட் மவுண்டெய்னஸ் டெரன். அப்போ இது மூணுமே ஹிமாலயாஸில் இருக்கா. ஸோ அதனால தான் அதால் இருக்க முடியுது. இப்போ போலார் பியர்ன்றது சென்னையில் பார்க்க முடியாது. ஸோ அது வந்து போலார் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய அனிமல். அந்த மாதிரி ஒரு அனிமலுக்கும் அதோட கண்டியூசிவ் ஸ்பேஸ்ன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது தாண்டி நேச்சுரல் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டிபெட் சைனாவில் இருக்குது, மங்கோலியாவில் இருக்குது அண்ட் ரஷ்யாவில் இருக்குது. அப்போ இன் அடிஷன் டு இந்தியா இந்த ஃபாலோயிங் பிளேசஸ்லையும் இருக்குது. இந்தியாவில் இதோட டொமஸ்டிகேட்டட் வேரியண்ட் தான் நமக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பேர் வந்து ப்ரூனியன்ஸ்னு சொல்கிறாங்க. ரேர் பை ஹை ஆல்டிடியூட் பேஸ்டோரல் கம்யூனிட்டிஸ். அந்த பேஸ்டோரல் கம்யூனிட்டிஸ் தான் அதை ரேர் பண்ணுறாங்க. ஸோ ரேர்னா வளர்க்குறது அப்படிங்கின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் அதோட டெக்னாலஜின்னு இப்போ நான் சொன்னல அந்த ஐஓடி பேஸ்டு காலர் சிஸ்டம் சொல்லிட்டு அது யார் வந்து எந்த ஒரு டெக்னாலஜி இருந்தாலும் நம்ம ஆர்கனைசேஷன் கேட்குறது வந்துட்டு ரொம்ப பேசிக் திங்காக நம்ம பிஒய்க்கில் ஆஃபன் திங்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்குறப்போ இதில் யார் பண்ணியிருக்காங்க தான் ஐசிஏஆரும் தென் என்ஆர்சிஒய்யும். ஓகேவா? இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஓடி பேஸ்டு ஸ்மார்ட் காலர் சிஸ்டம். இந்த ஸ்மார்ட் காலர் சிஸ்டம் வந்தோட இப்போ நம்ம எந்த ஒரு டெக்னாலஜி படித்தாலும் அதோட அப்ளிகேஷன் தான் முக்கியம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வில் பி கமிங். தென் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபென்சிங். அப்போது ஜாகிரபிக்கலி அதை ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரீஜனுக்குள்ளே இது போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் மூமெண்ட். அதோட ரியல் டைம் மூமெண்ட் இது எங்கே இருக்குது, நம்ம மாடு மேய்க்க விட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல, இந்த மாடு எங்கே இருக்குது, இந்த மாடு வெளியே போதா, அப்போ நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மானிட்டர் நம்ம பண்ண முடியும். தென் ஸ்ட்ரெஸ் ப்ரெடிக்ஷன், அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்றதையும் we can able to identify easily. ஓகே, தென் யாக் ஹர்ட்ஸ்னா என்னன்னா அதோட குரூப், அந்த குரூப் ஆஃப் யாக்கை தான் ஹர்ட்ஸ் ஆஃப் யாக்குன்னு சொல்லுவாங்க. மந்தை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம். ஸோ எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஹிமாலயன் கிரேசிங் ஏரியாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பார்டர் வேர் ஃபிசிக்கல் மானிட்டரிங் இஸ் டிஃபிகல்ட். நம்ம சொன்ன மாதிரி இல்லி டெரென்ஸில் அது டஃப்பாக இருக்கும். அதை வந்துட்டு ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த டெக்னாலஜியை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஆஸ் வெல் அஸ் இந்த ஸ்பீஷீஸும் நம்ம படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் அதோட இமேஜ். கிட்டத்தட்ட நம்ம பைசன் மாதிரி இருக்காரா, பைசன்னா நான் படத்தில் வரது சொல்கிறேன். அந்த மாதிரி இவர் தான் வந்துட்டு இந்தியன் யாக். ஓகே, தென் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the Indian yak is primarily found in the trans-Himalayan and other altitude Himalayan regions generally at the elevation of above 8,000 feet. நம்ம அந்த ஹை ஆல்டிடியூடில் பார்த்தோம், 8,000 ஃபீட்டுக்கு மேலே இருக்குன்றதையும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, the wild yak is endemic to India and is primarily distributed in அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் சிக்கிம். இல்லை நம்ம என்ன பார்த்தோம், டிபெட்டில் இருக்குன்னு பார்த்தோம், மங்கோலியாவில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இட் இஸ் நாட் endemic to இந்தியா ஒன்லி. எண்டமிக்னா என்னன்னா வெறும் அந்த ரீஜனில் மட்டும் தான் கன்ஃபைன் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் நாட் தி கேஸ். அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட், சயின்டிஸ்ட் ஆஃப் தி ஐசிஏஆர் அண்ட் நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் யாக் ஹேவ் டெவலப்டு அண்ட் ஐஓடி பேஸ்ட் ஸ்மார்ட் சிஸ்டம் ஜியோ ஃபென்சிங். இது நம்ம பார்த்தோம், இது பேசிக் அப்ளிகேஷன்ஸ் இவங்க தான் பண்ணாங்க பார்த்தோம். ஸோ நமக்கு வந்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், அதர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டு. அப்போ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. இதோட பிஓக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குரில்ஸை பற்றி
நமக்கு வந்து பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஸ்பீஷீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நமக்கு கொஸ்டினாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அது வந்து பரோ மேக் பண்ணுமா பண்ணாதா, அது என்ன ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வைக்குது, எங்கே ஃபோன் பண்ணி வைக்குது, அதோட ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் எந்த ஸ்பீஷீஸாக இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் திருஷ்டி. ஸோ இது எதுக்கு நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வந்துட்டு இட் இஸ் அ சேட்டலைட். அந்த சேட்டலைட் கிட்ட இருக்க கனெக்ஷன் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் ஹாஸ் பீன் இன் தி நியூஸ். ஓகே, ஃபஸ்ட்டு மிஷன் திருஷ்டியை பற்றி நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் மல்டி சென்சார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இப்போது சேட்டலைட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேட்டலைட்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த அதில் ஒன் ஆஃப் தி டைப்ஸ் தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ். அப்போ என்ன பண்ணணும், இந்த சேட்டலைட் மேலே போயிட்டு எர்த்தை அப்சர்வ் பண்ணும். ஓகே, வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் மல்டி சென்சார்னா மோர் தேன் ஒன் சென்சாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது என்னென்ன சென்சார்ஸ்ன்றதை நம்ம பார்ப்போம். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆப்டோசார் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. ஆப்டோசார் என்னன்னா ஆப்டிக்கலை பற்றி பேசுகிறாங்க. சார்னா சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடர். அதை பற்றினா என்னன்றதை சப்சிக்வெண்ட் இதில் பார்ப்போம். டெவலப் பை யார், நான் சொன்ன மாதிரி யார் டெவலப் பண்ணாங்கன்றது மோஸ்ட் ஃபேவரட் ஏரியா ஆஃப் யூபிஎஸ்சி. ஸோ டெவலப் பை பெங்களூரு பேஸ்டு பிரைவேட் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கால்டு கேலக்ஸி. ஓகே, கேலக்ஸின்ற ஸ்டார்ட் அப் தான் பெங்களூரு பேஸ்டு ப்ரைவேட்டுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட்லி பில்டு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டும் தான். இப்போ இந்த மாதிரி மைல்ஸ்டோன் விஷயமா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு ஹையஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அந்த மல்டி சென்சார்னு பார்க்குறப்போ 2 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சென்சார்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்ன்றது எதுக்காக இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் சேட்டலைட் இருந்து போயிட்டு இமேஜ் நம்ம சர்வைலன்ஸ் ப்ராசஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கப்போ இந்த எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார் வந்துட்டு டே லைட்டில் நம்ம எர்த்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது கீழே இருக்க சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடர், நான் சொன்னல சாருன்னு சொல்லிட்டு, அந்த சாருன்றது நைட் டைமில், அதாவது லைட் வந்து கம்மியாக இருக்க டைமில், இதுமாதிரி வெதர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க டைம்லையும் நமக்கு டேட்டா வந்து கரெக்டாக கொடுக்கும். ஸோ இதை ரெண்டுமே கம்பைன் பண்ணி நமக்கு இந்த விஷயத்தில் போடனால ரவுண்ட் த டே நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ரவுண்ட் த டேனா 24 ஹவர்ஸும் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். கிளியர்? ஸோ எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்னு சொல்லிட்டோம். அப்போ எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்னா என்னென்னா, அது என்ன பண்ணோன்னா லைட்டை எலக்ட்ரானிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அதை நமக்கு இமேஜஸை கொடுத்துட்ருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்ன்றதை பார்த்தோம். என்னென்னா நம்ம இந்த மாதிரி டஃப்பான டெரைன்ஸில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் ஒரு மாதிரி டார்க் அண்டு இந்த பீரியட்லையும் வந்துட்டு இமேஜஸை நமக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அதோட இமேஜ், அந்த மிஷன் திருஷ்டியில் இருக்க அந்த சேட்டலைட்டோட இமேஜ். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் டு தி ப்ராக்டிஸ் கொஸ்டின். அப்போ என்ன கேட்பாங்கன்னா, சிம்பிளாக வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி கேட்டால் நமக்கு தெரியணும். இந்த டேர்ம் மிஷன் திருஷ்டி ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு எந்த ஃபீல்டில் இருக்குன்னு தெரிஞ்சால் அதே அவ்வளோ இருக்க ஐடியா கிடைக்கும். நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷனாக கிடையாது. ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் ஸ்பேஸ் பேஸ்டு சோலார் அப்சர்வேட்டரியா கிடையாது. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பேஸா, இல்லை என்ன சோலாரா, லூனாரா, இல்லை மேன் இருக்காங்களா அதில், அந்த மாதிரி பேசிக் ஒரு ப்ராக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணுவோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் சர்வேலன்ஸ், இல்லை வெறும் எர்த் அப்சர்வேஷன் தான் பார்த்தோம். அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் ஆப்டோசார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் டெவலப்டு பை அ பிரைவேட் ஸ்டார்ட் அப். ஸோ என்னென்ன பார்க்கணுன்றதை யூ வுட் ஹவ் நோன் பை திஸ் டைம். ஸோ பிவைக்கு ரெஃபரன்ஸாக எதை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு மிஷன் சுதர்ஷன் சக்ரா இப்போ தான் ரீசெண்டாக கேட்டாங்க. அதில் என்ன கேட்குறாங்க, அப்ஜெக்டிவ், எய்மு, யார் டெவலப் பண்ணா, எதுக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ லைக்வைஸ் நீங்கள் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா இட் வில் பி மோர் தென் இனஃப். ஓகே, லாஸ்ட் டாபிக் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவிசி மென்ஸ் வாலிபால் கப்பு. ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதுக்குன்னு போயிட்டு எல்லா ஸ்போர்ட்ஸையும் நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு ஒரு சிம்பிள் ஹேக் என்னன்னா, இந்தியா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி நடக்கிற விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இப்போ நமக்கு அதேமாரி நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு கிரிக்கெட்டை பற்றி கேட்டால் மோஸ்ட்லி தெரியும். ஓகேவா? இப்போ செஸ்ஸும் கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்கிறதுனால செஸ்ஸும் தெரியும். அப்போ இதை தாண்டி இப்போ ஹாக்கியில் எதாவது நடக்குது, வாலிபாலில் எதாவது நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் த்ரோ பாலில் எதாவது நடக்குது, அத்லெட்டிக்ஸில் எதாவது நடக்குதுன்னா நம்ம மறந்துடுவோம். ஐ மீன் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நியூஸில் இருக்க ஏதாவது ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஏவிசின்றது ஏஷியா ஸ்பெசிஃபிக் நடக்கிற கப்பு. அந்த வாலிபால் கப்பில் இந்தியா வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் மெடல் வாங்குறாங்க, அது பிரான்ஸு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கப்பு வந்து நியூஸில் இருக்குது. ஸோ இந்தியா செக்யூர்ட் இட்ஸ் ஃபஸ்ட் எவர் மெடல் அட் ஏவிசி மென்ஸ்
அதுவும் முக்கியம். விமனா மென்னான்னு சொல்லிட்டு மென்ஸ் வேர்ல்டு கப்பில் மெடல் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம பிரான்ஸ்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், யார் கோல்டு வாங்கினா யார் சில்வர் வாங்கினான்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது அதுக்கு முன்னாடி எப்படி இது வந்து ஒரு ஃபேவரட்டான ஏரியா. எந்த கண்ட்ரியை இப்போ கொக்கோ வேர்ல்டு கப் வச்சு பிஒய்க்கில் ஒன்று வந்தது, எந்த கண்ட்ரியை பீட் பண்ணி வாங்கினான்னு சொல்லிட்டு. அப்போது இந்தியா டிஃபிட்டட் பஹ்ரைன் அப்படின்ற கண்ட்ரியை பீட் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. அப்புறம் அதை தாண்டி என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் வாலிபால் டீமை பற்றி லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம். நம்ம என்ன பார்க்க முடியும், யார் ஸ்டார் பிளேயர்னு பார்க்கலாம், இல்லை யார் கேப்டன் பார்க்கலாம், யார் கோச்சுன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்போ யார் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜெரோம் வினித் சார்ல்ஸ்ன்றது தான் கேப்டனு. கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஞாபகம் வச்சுக்குவாங்க. நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ கோச் அண்ட் கேப்டன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எடிஷன் வந்துட்டு நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணணும். நான் சொன்னல, இந்தியா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம பார்த்து வச்சுக்கணும், இந்தியா ஹோஸ்ட் பண்ணாலும் பார்த்து வச்சுக்கணும். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இது 2 விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமான ஃபேக்டர்ஸு. இப்போ இதனால் என்னென்னா, வேர்ல்டு ரேங்கிங் நமக்கு வந்து ஐசிசி ரேங்கிங் கிரிக்கெட்டில் இருக்க மாதிரி இதில் ரேங்கிங் FIVBன்னு சொல்கிறது. அதுதான் வந்து குளோபல் பாடி ஃபார் குளோபல் பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் வாலிபால் டோர்னமெண்ட்ஸு. அப்போ அந்த ரேங்கிங்கில் 60லேருந்து 42 முன்னாடி போயிருக்கு. அப்போது எந்த ஒரு விஷயம் நம்ம இதில் இல்லை, கவர்மெண்ட் இண்டிசஸ்லேயே கவர்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்டு. லைக் வைஸ் இந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ். இப்போ என்ன பண்ணால் கரெக்டாக 60-42 ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை கோல்டு வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா வின் பண்ணியிருக்காங்க. யாரை பீட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சவுத் கொரியான்றதை நம்மளுக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். பிடிஎஸ் ஃபேன்ஸ்லாம் யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் கொரியான்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. தென் இப்போது அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட்டில் யார் வந்து அதிக கப்பு வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வின் பண்ணியிருக்காங்க. 3 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு நோட்டபிள் ஃபேக்ட். இப்போ இந்த விஷயத்தை தாண்டி பாடிஸை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்போது நேஷனல் பாடி எது, ரீஜனல் பாடி எது, குளோபல் பாடி எதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். குளோபல் பாடி வந்துட்டு FIVB அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அப்போ ரீஜனல் பாடின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா AVC. இவங்க தான் இந்த மேட்சை இந்த கப்பை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் நமக்கு தெரிஞ்சிடும். நேஷனல் பாடி எதுன்னு பார்த்தீங்கன்னா VFI. இதோட அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. AVCனா ஏஷியன் வாலிபால் கான்ஃபெடரேஷன், VFIனா வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, FIVBனா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஆஃப் வாலிபால் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாடிஸ் மட்டும் இஸ் ரிலேட்டட் டு வாலிபால்னு தெரிஞ்சால் போதும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நமக்கு தெரியாத ஏரியாவில் ஒரு ஆர்கனைசேஷன் படிக்கணும். இப்போ வாலிபால்லாம் என்னென்னே தெரியலாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட பேசிக் இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸி ஆக் என்னன்னா, சம்திங் அபவுட் எவ்ரிதிங் தெரிஞ்சால் போதும். எவ்ரிதிங் அபவுட் எவ்ரிதிங் நமக்கு தெரிய தேவையில்லை. ஸோ இதுதான் இந்தியன் டீமோட ஃபோட்டோ. இவர் தான் அந்த கோச். ஓகே, சும்மா ஒரு ஐடியாக்காக. சரி, ஓகே, இப்போது கொஸ்டினுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு எவர் மெடலாக கேட்டால் எஸ், இப்போ தான் பார்த்தோம் பிரான்ஸ் மெடல். செகண்ட் கோல்டு அண்ட் சில்வர் யார் வாங்கினா பார்த்தா நமக்கே தெரியும், இந்தோனேஷியா அண்ட் சவுத் கொரியான்னு சொன்னேன். தேர்டு ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரி வந்துட்டு இந்த AVCயில் அதிக மெடல் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈரான் 3 டைம்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, இது இப்போ கொஸ்டின் வந்தாலும் இந்த ஏரியாஸில் வந்து தான் நமக்கு வரும். ஸோ பிஒய்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செஸ் ஒலிம்பியாட் நம்ம கண்டக்ட் பண்ணப்போ செஸ் ஒலிம்பியாட்லேருந்து கொஸ்டின் வந்தது. அந்த பிளேயரை பற்றி வந்து நம்மளும் இப்போ தான் பார்த்தோம். ஓகேவா. ஓகே, வித் திஸ் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ இந்த செஷனில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் போஸ்ட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். இதை தாண்டி உங்களுக்கு எதாவது கிரீவியன்சஸ் இருக்குது, லைக் வந்து இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும், இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்குன்னா, இல்லை இது வந்துட்டு நல்லா இருக்குது ரீடைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுன்னா ப்ளீஸ் அதை ஷேர் பண்ணுங்கள். வில் ட்ரை டு அகாமடேட் இன் தி அப்கமிங் செஷன்ஸ். ஸோ தேங்க்யூ, நன்றி, மகிழ்ச்சி.